திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விபத்துக்குள்ளான சரக்கு லாரியில் இருந்து சாலையில் சிதறி கிடந்த டாஸ்மாக் மதுபாட்டில்களை அப்பகுதி மதுப்பிரியர்கள் அள்ளி செல்ல முயன்றபோது அவர்களை போலீசார் விரட்டியடித்தனர். அதன் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். வணக்கம் சுபா. டாஸ்மாக் மதுபானங்கள் ஏற்றி சென்ற சரக்கு லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள் தேசிய நெடுஞ்சாலை சிதறி மதுபாட்டில்கள் அள்ளி சென்ற பொதுமக்கள் தடுப்பு காவல்துறை பாதுகாப்பு ஈடுபட்டனர். வேலூர் டாஸ்மாக் குழுவிலிருந்து வாணியம்பாடி மற்றும் நாற்றம்பள்ளி பகுதிக்கு செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு சுமார் 790 கேஸ் மதுபாட்டிகளை ஏற்றி சென்ற லாரி ஆம்பூர் அடுத்த மாடாப்பட்டி பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள மதுபாட்டில்கள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி உடைந்து சிதறின. அப்பொழுது அப்பகுதியில் இருந்த மக்கள் விபத்துக்குள்ளான லாரியை மற்றும் லாரி ஓட்டுநரும் காப்பாற்றாமல் சிதறிக்கின்ற மதுபாட்டில்களை எடுத்து சென்று ஓடிய காட்சிகள் பெரும் சுவாரஸ்யம் ஏற்பட்டது. இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து சந்தித்தது. உடனடியாக தகவல் இருந்து ஆம்பூர் கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விபத்துக்குள்ளான லாரியை சீர் செய்ய ஈடுபட்டு வருகிறார். மேலும் காயமடைந்த லாரி ஓட்டுநர் மற்றும் கீழர்களை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதனால் சுமார் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. மதுபாட்டில் அள்ளி சென்ற இளைஞர்களை அப்பகுதி போலீசார் விரட்டி அடிக்கும் காட்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.